முன்னாடிலாம் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்த இந்த கூட்டுக்கறியை இப்போ கொஞ்ச நாளாவே மறந்தாச்சுன்னு சொல்லலாம். இது பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையில்லை. தேவையானது சேனக்கிழங்கும் வாழைக்காவும் தான். இதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச பிளாக் சென்னாவை நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு அரை மூடிக்கும் அதிகமான தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதில் பாதி தேங்காய் துருவலை எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காய் துருவலோட மஞ்சள் பொடி, ஜீரகம், வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு 2 பல் பூண்டோட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, நல்ல அரோமா மட்டும் வந்தால் போதும். அதுக்கப்புறமா அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த காயையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் உள்ளே ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கணும், ப்ளஸ் அதோட மசாலாவும் நல்லா பச்சை ஸ்மெல் போயிருக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம சூப்பராக தாளித்து விட்டுட்டு அந்த தாளிப்போட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் துருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பையும் உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட நீங்கள் கூட்டாக வச்சு இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.